கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு விழா தொடக்க நிகழ்வில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பதற்காக வர இருக்கிறார். அதற்கான கோலாகல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற காட்சிகளை தான் நீங்க எனக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம ஒளிப்பதிவாளர் ராமன் அதை காட்டிட்டு இருக்காரு. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி கோலாகலமாக இந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் கட்ட தொடங்கிய போது எப்படி இருந்ததோ அதை பிரதிபலிக்க வகைக்கூடியில இந்திய அரசின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் ஒரு வாரத்திற்கு இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வின் இறுதி நிகழ்வில் தான் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா சரியாக 12 மணி அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த இடத்திற்கு வர இருக்கிறார். அவருக்கான இந்த வரவேற்பு பந்தலை தான் பார்க்கலாம். சிறப்பாக அந்த அன்னாச்சி பழங்கள், சோளக்கருது மற்றும் வாழை பூ மரங்களை கொண்டு அதற்கு சிறப்பான அலங்காரங்கள் செய்யப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு கோவில் முழுவதும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கோவில் உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லை. அதை பார்க்கலாம். அந்த பகுதி கோவில் நம்ம ஒளிப்பதிவாளர் காட்டிட்டு இருக்க இந்த காட்சி தான் கோவில் உள்ளே சொல்லக்கூடிய முதல் நுழைவாயில். அந்த பகுதி தற்போது தடை செய்யப்பட்டு யாருக்கும் அனுமதி இல்லை. பிரதமரினுடைய தேசிய பாதுகாப்பு வீரர்கள் இந்த கோவில் முழுவதும் அந்த பகுதியை அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. சரியாக 12 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கங்கை குறை வாரணாசி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதே போன்று இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் கங்கையை வெற்றி பெற்ற ராஜேந்திர சோழன் இங்கே இந்த கங்கை வெற்றிக்கு பிறகுதான் இந்த கோவிலை அவர் நிர்மாணித்தார். அதை நினைவுபடுத்தும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கரையிலிருந்து கங்கை நீர் புனித நீரை எடுத்து இந்த பிரகதீஸ்வரருக்கு அபிஷேகத்திற்கு அந்த நீரை சமர்ப்பிக்க இருக்கிறார். இவ்வளவு சிறப்புகள் அனைத்தும் இன்னும் 2 மணி நேரத்திற்குள் நடக்க இருக்கிறது. பாரதத்தின் பிரதமர் ஒரு பஞ்சாயத்து அளவிலான ஒரு சிறிய கிராமத்திற்கு வருவது இதுவே முதல் முறையாகும். ஒரு பஞ்சாயத்து அளவில் இருக்கக்கூடிய தொல்லியல் துறையின் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சிறப்புமிக்க இந்த கோவிலுக்கு வருகிறார். இதற்கு காரணம் மன்னர் ராஜேந்திர சோழன். 1000 ஆண்டுக்கு முன்பு அவர் செய்த சாதனைகளுக்காக தான் இந்த அந்த சிறப்பானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சையில் மன்னர்களுடைய தஞ்சையில் சோழர்கள் அவர்களுக்கு தலைநகராக வைத்திருந்த நிலையில் இந்த தஞ்சையின் தலைநகரை மாற்றி கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களுடைய தலைநகராக நிர்மாணித்து கங்கையை வெற்றி பெற்ற பிறகு ராஜேந்திர சோழன் இந்த பகுதியை நிர்மாணித்தார். குறிப்பாக பார்க்கணும்னா சோழ மன்னர்களினுடைய ஒரு 200 ஆண்டுகால தலைநகராக இந்த கங்கை கொண்ட சோழபுரமானது இருந்தது. குறிப்பாக சோழர்கள் ஆட்சி காலத்தில் தான் தமிழகத்தில் நீர்நிலை மேம்பாடு மற்றும் ஏரி பாசன திட்டம் போன்றவை எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பேரேரி திட்டங்கள் அனைத்தும் சோழர்கள் காலத்தில் கொண்டு வந்ததுதான். இன்னும் சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டமாக பார்க்கக்கூடிய இந்த வீராணம் ஏரி திட்டம் போன்றவை எல்லாம் பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டதுதான். அப்பேற்பட்ட சிறப்புமிக்க சோழ மன்னரை கௌரவிக்கும் விதமாகவும் சோழ மன்னரை அவர் நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். குறிப்பாக நீங்க இப்ப பார்க்கலாம், பாரத பிரதமர் வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் உச்சபட்ச பாதுகாப்புடன் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிறது. சோழர்களின் தலைநகராக இருந்த கங்கை கொண்ட சோழபுரம் இந்த பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்று பரப்பளவு முழுவதுமே சோழர்களுடைய தலைநகராக இருந்த பகுதி. அப்போது எந்த அளவு உச்சபட்ச பாதுகாப்புடன் இந்த பகுதி இருந்ததோ அதை பிரதிபலிக்கும் விதமாகவே இந்த பாதுகாப்பு அமைப்புகளும் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு 10 மணிக்கு திருச்சிராப்பள்ளி வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காகவே நேற்று இரவு முழுவதும் திருச்சியில் தங்கியிருந்தார். இன்று காலை சரியாக
10:30 மணிக்கு மேலாக ரோட் ஷோவாக செல்லக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோவாக சென்று மக்களை சந்தித்த பிறகு அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் MiG-7 ரக ஹெலிகாப்டர் மூலமாக இந்த பகுதிக்கு வர இருக்கிறார். இந்த பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்க இருக்கிறார். குறிப்பாக 2 மணி நேரம் இந்த பகுதியில் அவர் இருந்து விழாக்களில் சிறப்பு இருக்கிறார். குறிப்பாக தஞ்சையில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் சிலையை விட, பெருவுடையார் சிலையை விட இந்த சிலை அமைப்பானது மிகவும் பெரிய சிலை அமைப்பாக இருக்கும். ராஜேந்திர சோழன் தன் தந்தை கட்டிய கோவிலை விட சிறிய அளவிலான கோவிலாக இந்த கோபுரத்தை கட்டினாலும் அந்த கோபுரத்தை பார்க்கலாம். தன் தந்தை கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோவிலை விட இந்த கோயில் சிறிய அளவாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய பெருவுடையார், அதாவது பிரகதீஸ்வரர் உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியவர். 13 அடி உயரம் கொண்ட இந்த பெருமாள் பாத்தீங்கன்னா 64 அடி சுற்றளவு கொண்டு மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடியவர். இந்த கோவில் அமைப்பே பாத்தீங்கன்னா, அந்த கோபுர அமைப்பே பாத்தீங்கன்னா, இந்த கோவிலினுடைய சிறப்பு தமிழகத்தில் எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு மிக்கது இந்த கோவில் அமைப்பு. சிவலிங்க வடிவிலேயே இந்த கோபுரம் இருக்கும். இறைவன் எவ்வளவு உயர்ந்தவன், சிவபெருமான் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை இந்த லிங்க விமானமே காட்சியாக அமைத்திருக்கிறார் ராஜேந்திர சோழன் மாமன்னர். இந்த இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவிலில் இன்னும் சிறிது நேரத்தில் கங்கை கரையிலிருந்து நீரை எடுத்து பிரதமர் அவர்கள் இங்கு சிறப்பு பூஜைகளில் ஈடுபட இருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராமனுடன் செய்தியாளர் ரகுவரன்.